சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரக்கூடிய 49வது பொருட்காட்சியில் பார்க்கிங் டெண்டர் எடுத்தவர்கள் பொதுமக்களிடம் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட இருசக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும் 4 சக்கர வாகனங்களுக்கு 40 ரூபாயும் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். சுப்பராமன், வணக்கம். இது குறித்து மக்கள் தெரிவிக்கக்கூடிய புகார் என்னவாக இருக்கிறது? என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள்? கள தகவல்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். சென்னை தீவுத்திடலில் சுற்றுலாத்துறை சார்பாக 49வது பொருட்காட்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது கடந்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கிய இந்த பொருட்காட்சி 70 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த பொருட்காட்சியில் விளையாட்டு உபகரணங்கள், பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பொருட்காட்சியாக இது அமைந்திருக்கிறது. இதற்கு சென்னையிலிருந்து இந்த விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பொதுமக்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். இங்கே பார்க்கிங் கட்டணம் என்று, அதாவது இருசக்கர வாகனத்திற்கு 70 ரூபாயும் 4 சக்கர வாகனத்திற்கு 140 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சுற்றுலாத்துறை சார்பில் நாம் கேட்டோமானால் அவர்கள் சொல்வது, நாங்கள் இருசக்கர வாகனத்திற்கு 50 ரூபாயும் 4 சக்கர வாகனத்திற்கு 100 ரூபாயும் விலையானதை நிர்ணயம் செய்திருக்கிறோம். இவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக எங்களுக்கு இது போன்ற புகார்கள் வந்திருக்கிறது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், மீண்டும் அவர்கள் அதே செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இந்த விலையேற்றம் இல்லை, ஆனால் தற்போது இது போன்ற விலையில் இவர்கள் கேட்டு வருகிறார்கள். அதே போல பொதுமக்கள் அவர்களுடன் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் இவ்வளவு விலையேற்றம், அதாவது தமிழக அரசு சார்பாக சுற்றுலாத்துறையில் நடத்தப்படும் இந்த பொருட்காட்சிக்கு ஏன் இவ்வளவு விலையேற்றம் என்று பொதுமக்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். சுற்றுலாத்துறை சார்பாக கேட்கும்போது அவர்கள், நாங்கள் அதை உடனடியாக சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கௌதமி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். இது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கவர்மெண்ட் போட்டிருக்க இந்த தீவுத்திடலுக்கு சரி எல்லா குடும்பத்தோடு வரணும் வந்தால் உள்ளே என்ட்ரி வரும்போது ஆட்டோக்கு வந்து 100 ரூபா போடுறாங்க. அநியாயமாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு 20 ரூபா வாங்கினா பரவாயில்ல, 100 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 100 ரூபா, நம்ம 100 ரூபா இருந்தால் எவ்வளோ விஷயம் பண்ணலாம். 100 ரூபா, ஒரு லிட்டர் பெட்ரோலே 100 ரூபா தான். இப்போ பைக்குக்கு 70 ரூபா வாங்குறாங்க. அப்போ காருக்கு என்ன ரேட்டு வாங்குவாங்க? எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க? தீவுத்திடலில் அநியாயமாக ரவுடிகள் போல் 700 ரூபா 70 ரூபா, 2 வீலருக்கு வந்து 70 ரூபா வசூல் பண்ணுறாங்க. கேள்வியே கேட்கக்கூடாதுன்றாங்க. ரவுடிகள் மேலே வசூல் பண்ணுறாங்க. உடனடியாக வந்து அந்த 70 ரூபா கட்டணத்துக்கு திரும்ப ஆகணும். ஆட்டோவுக்கு 100 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோலே 100 ரூபா. ஆனால் பார்க்கிங் கட்டணம் 20 ரூபா. மாலில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலில் 20 ரூபா தான் வாங்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தீவுத்திடலில் இதுவரைக்கும் இந்த போன வருஷம்லாம் வாங்க மாட்டாங்க. 10 ரூபா தான் கட்டணும். இந்த முறை தான் 70 ரூபா அநியாய கட்டணம். உடனடியாக அரசு வந்து தலையிட்டு இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொடுக்குது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.